மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைதானவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதன் மூலம் காங்கிரசின் இந்து பயங்கரவாதம் எனும் சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்ட 7 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத், காங்கிரசின் இந்து பயங்கரவாத சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வழக்கில் கைது செய்யப்பட்ட சாத்வி பிரக்யா சிங் தாக்கூர் நடக்க முடியாத அளவுக்கு சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் இது வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் செய்த சதி என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் வழக்கில் பொய்யாக குற்றம் சாட்டி கைது செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உண்மை தெளிவாகியுள்ளதாக RSS செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேக்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். मालेगांव विस्फोट मामले में आज न्यायालय ने जो निर्णय दिया है उसने सत्य को स्पष्ट किया है। कुछ लोगों ने अपने निजी स्वार्थ और राजनीतिक हितों के कारण मालेगांव विस्फोट मामले को जिस तरह से उलझाया और उसमें पूरे हिंदू धर्म और समस्त हिंदू समाज को आतंक से जोड़ने का एक कुत्सित प्रयास किया था। एक लंबी न्यायिक प्रक्रिया और तथ्यों के आधार पर आज न्यायालय ने जो निर्णय दिया है उसने इन सारे आरोपों को निराधार घोषित किया है। தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.